நீலகிரி மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள இ-பாஸ் முறையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து மற்றும் வணிகர்களின் எதிர்ப்பு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வாகனங்களை அனுமதிக்க இ-பாஸ் முறையில் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்தது. அதன்படி வார நாட்களில் 6000 சுற்றுலா வாகனங்களையும், வார இறுதியில் 8000 சுற்றுலா வாகனங்களையும் மட்டுமே அனுமதிக்க வேண்டுமென கட்டுப்பாடுகள் விதித்தது. அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் புதிய கட்டுப்பாடுகளுடன் கூடிய இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இதனால் மாவட்டத்தில் உள்ள 15 சோதனை சாவடிகளில் இ-பாஸ் சோதனைக்கு பிறகே சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை முதல் அமலுக்கு வந்த இ-பாஸ் முறையால் மதியம் 1 மணிக்கே மாவட்டத்திற்குள் நுழைய 6000 வாகனங்களுக்கு இ-பாஸ்கள் வழங்கப்பட்டன. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சோதனை சாவடிகளில் சுற்றுலா பயணிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர். இதனால் நீலகிரி கேரள எல்லையில் உள்ள நாடுகாணி சோதனை சாவடியில் செவ்வாய்க்கிழமை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இந்த நிலையில் புதன்கிழமை ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்த நிலையில் ஏற்கனவே இ-பாஸ் பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் தொழில்நுட்ப கோளாறால் புதிதாக இ-பாஸ் பதிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் சாலையிலேயே காத்திருக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. இதுகுறித்து இ-பாஸ் பதிவு செய்யும் அதிகாரிகளிடம் கேட்டபோது நாடுகாணி பகுதியில் இணைய பிரச்சினை காரணமாக இ-பாஸ் பதிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் இது விரைவில் சீராகும் எனவும் தெரிவித்தனர். இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய கோரி மாவட்டம் முழுவதும் நடைபெற்ற முழு கடையடைப்பு போராட்டம் காரணமாக சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. இ-பாஸ் நடைமுறையால் நாள் ஒன்றுக்கு 6000 சுற்றுலா வாகனங்கள், சனி மற்றும் ஞாயிறு உள்ளிட்ட விடுமுறை நாட்களில் 8000 சுற்றுலா வாகனங்களை மட்டுமே நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுவதால் மாவட்டத்தின் சுற்றுலா தொழில் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் இ-பாஸ் நடைமுறையை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும், வாகன கட்டுப்பாட்டை தளர்த்த வேண்டும், மாவட்டத்தில் உள்ள தேயிலை பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் தனியார் தங்கும் விடுதி, சுற்றுலா வாகனம், உணவகம், விவசாயம், ஆட்டோ ஓட்டுநர் என மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு சங்கங்கள் சார்பில் உதகை, குன்னூர், கோத்தகிரி, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய 6 வட்டங்களில் கடைகள் அடைக்கப்பட்டன. இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டதோடு தாவரவியல் பூங்கா, உதகை படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் குறைவான சுற்றுலா பயணிகள் காணப்பட்டனர். முழு அடைப்பு காரணமாக உணவு, குடிநீர் கிடைக்காமல் அவதியடைந்த சுற்றுலா பயணிகள் அம்மா உணவகங்களில் குவிந்து பசியாறினர். எல்லாம் பந்தாக இருந்தது. டீ கடை, பேக்கரி எதுவுமே இல்லைங்க. ஹோட்டல் எல்லாம் க்ளோஸாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தது கொஞ்சம் எல்லாம் சொன்னாங்க. கேட்டதுக்கு மாதிரி அம்மா உணவகத்தில் லஞ்ச் இருக்குது, சரி சார் டின்னர் இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிட்டோம். இங்கே ஊட்டிக்கு டூர் வந்திருக்கிறோம். சாப்பாடு எங்குமே கிடைக்கல. இங்கே எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறது. அதனால அம்மா ஹோட்டலில் சாப்பாடு கிடைக்குது. இந்நிலையில் இ-பாஸ் நடைமுறைக்கு கடும் எதிர்ப்பு இருப்பதால் தான் மாவட்ட அளவில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டம் 100% வெற்றி பெற்றுள்ளதாக நீலகிரி மாவட்ட வணிகர் பேரமைப்பு சங்கங்களின் தலைவர் ஃபரூக் தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்ட நிர்வாகம் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற 10 நாட்கள் கால அவகாசம் கேட்டுள்ளதாகவும் அதற்குள் தீர்வு காணாவிட்டால் அடுத்த கட்டமாக தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இ-பாஸ் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கடையடைப்பு போராட்டமானது நீலகிரி மாவட்டம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கடையடைப்பு போராட்டத்துக்கு 100% வெற்றி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு சேர்ந்து இந்த பந்துக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம், இந்த மாதிரி இ-பாஸ் எதிராக நம்ம இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு ஏகோபித்த ஆதரவு இதற்கு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் அவர்களாகவே முன்வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்த நிர்பந்தம் இல்லாம அவங்களாவே இந்த 100% கடையடைப்பை இன்னைக்கு வெற்றி பெற செஞ்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன
தெரிய வருதுன்னா இ பாஸுக்கு மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது அப்படின்றத இன்னைக்கு வந்து பதிவு செஞ்சிருக்கு. கடும் எதிர்ப்புகளையும் மீறி நீலகிரி மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள இ பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிகர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வரும் நிலையில் இந்த நடைமுறையை விளம்பர திமுக அரசு மறுபரிசீலனை செய்யுமா என்பதே அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.